இன்னைக்கு நம்ம எபிசோட் ட்ரெண்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஏலகிரி ட்ரிப் தான் போக போகிறோம். ஸோ இது வந்து திருவண்ணாமலை பைபாஸ். நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ வரக்குள்ள தான் இந்த வியூ செம்மையாக இருந்தது. ஸோ அதனால் எங்கள் அப்பாவை காரை நிறுத்த சொல்லி இங்கேயே வீடு எடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த கோயில் என்னன்னு தெரியுதா? இது வந்து திருவண்ணாமலை கோயில். இங்கேருந்து நல்லா தெரியுது. ஸோ அதனால தான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இப்போ நம்ம ஏலகிரி போகலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏலகிரி வந்துட்டோம். நம்ம மலைக்கு கீழே தான் இருக்கோம். மலைக்கு கீழே வந்து ஜலகாம்பரை ஃபால்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஜலகாம்பரை ஃபால்ஸில் குளிச்சுட்டு நம்ம வந்து மேலே ஏலகிரிக்கு போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழேயே பெருமாள் கோயிலும் இருக்குது. ஸோ வரவங்க பெருமாளை பார்த்துட்டு கூட நம்ம குளிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. இதை பின்னாடி இருக்கிறதாங்க ஏலகிரினால. ஸோ நம்ம இப்போ அதில் தான் குளிச்சுட்டு ஏற போகிறோம். ஸோ வாங்க போய் வாட்டர் ஃபால்ஸில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜலகாம்பரை ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் படிக்கட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போக முடியும். இங்க பாருங்களேன், யானைலாம் வச்சிருக்கிறாங்க. இங்க ஒரு பெரிய பார்க் இருக்குது. சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா ஜாலியா விளையாடலாம். ரொம்ப பெருசாவும் இருக்குதுனால செம்மையா இருக்கும். உள்ள நிறையவே இருக்குது ப்ளே பண்றதுக்கு. இங்க ஃபுட் கோர்ட் கூட இருக்கு பாருங்களேன். குளிச்சு முடிச்சுட்டு சூடா அரைச்சு கூட சாப்பிடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபால்ஸோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இங்க வந்து 10 rupees என்ட்ரி ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 10 rupees. ஸோ இதுக்கு மேலே நீங்க வந்து மலையில நடந்து போற மாதிரி இருக்கும் படிக்கட்டு வழியா. சூப்பரா இருக்குல்ல? சுத்தி காடு மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், சத்தம், அந்த தண்ணியோட சத்தமே நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம போய் குளிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. தண்ணி கம்மி தான், ஆனால் ஹைட் அதிகம் அப்படின்றதுனால செம்ம ஃபோர்ஸாக அடிச்சுது. சூப்பராக இருந்தது. ஸோ நல்ல ஒரு நேரம் நல்லா குளிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்தது எனக்கு. ஸோ இப்போ நாங்கள் மலையிலேருந்து வரும்போதே பார்த்தோம், மேலே ஒரு சிவன் கோயில் இருந்தது. ஸோ அதான் என்னன்னு பார்க்கறதுக்காக வந்தோம். இப்போ நம்ம வந்துட்டோம். இதுவே வந்து இந்த கோயிலே ஒரு மாதிரி மலை மேலதான் இருக்குது. இங்க பாருங்களேன், கோயிலை சுத்தி மலை அப்படியே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சிவனுக்குள்ள ஏதோ ஒரு சாமி இருக்கிறாங்க. ஸோ என்ன சாமின்னு பார்ப்போம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு முருகர் வள்ளி தெய்வானை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மயில் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களேன். நான் சொன்ன மாதிரியே முருகர் வள்ளி தெய்வானை தான். ஸோ சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய சிவன் சிலைன்னு பக்கத்துலேயே நம்ம குளிச்ச ஃபால்ஸ் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம கிளம்பலாம். ஸோ இப்போ நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன், இந்த லாரி எவ்வளோ ஸ்லோவாக போகுது. இந்த மலை ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அதனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது லாரி. கார்லாம் எவ்வளோ லைன் கட்டி வருது பாருங்க. இங்கேருந்து அப்படியே கீழே பார்க்கலே செம்மையாக இருக்குது அந்த வியூவே. இப்போ நம்ம மலையில் ஏறிட்டே இருக்கிறோம், செம்ம சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கலையே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து நல்லா ஒரு குளியலில் போட்டுட்டு இப்போ நம்ம மேலே மலைக்கு வந்துட்டோம். ஸோ மலைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டல் தான் நம்ம வந்திருக்கோம். ஹோட்டல் சந்திராவில் தான் நம்ம வந்து தங்கியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப லக்ஸூரியஸாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து ஹோட்டலில் போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட ரூமோட டூர் மாதிரி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஸோ வெல்கம் டு ரூம். இங்கே பாருங்க, டாடி ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே பாருங்க, பெட்டு இங்கே வந்து பெட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 2 மெம்பர்ஸ் தான் இங்கே படுக்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பெட்டு கேட்டோம். ஸோ அவங்களும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டிவி, ஒரு ஏசியுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி தேவையே படாது. ஸோ ஆனால் இங்கே ஏசி தேவையே படலைங்க. சூப்பராகவே குளிராகவே இருக்குது. வெளியுமே கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, வெயிலெலாம் அடிக்கலை. ஸோ இப்போ நான் வந்து பாத்ரூம் டூர் பார்க்கலாம். இதில் வந்து இது 2 தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒன்று வந்து ஷாம்பூ, இன்னொன்று வந்து ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஹோட்டலில் தண்ணியெல்லாம் சூப்பராகவே வருது, நல்லாயிருக்கு. இந்த ஓவரால் வந்து இந்த பெட்ரூமே ரியலாக சூப்பராக லக்ஸூரியாகவே இருக்குது. பர் டேக்கு வந்து 2300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான் தோணுது, நல்லா லக்ஸூரியாக தான் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்பெஷலி ஃபோட்டோ ஷூட்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஹோட்டல்லே ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, இந்த ஹோல் ஹோட்டல்லையுமே வெறும் 3 ரூம் தாங்க இருக்குது. ரியலி ஆமாம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்டு மேலே வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம், செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம், அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நிறைய பேர்லாம் இருக்கிற மாட்டாங்க. ஸோ இந்த ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் ஹோட்டல் சந்திரா. நம்ம வந்து போட்டிங் தான் போகிறோம். போட்டிங் போயிட்டு போட்டிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நைட்டு டின்னர் சாப்பிட போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து போட்டிங்கில் தான் இருக்கிறோம். செம்ம க்ரௌடாக இருக்குது போட்டிங்கில். நம்ம எப்போ வரோன்னே தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம போட்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம பெடல் போட்டிங் தான் எடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து போட்டிங்கில் இருக்கிறோம். நம்ம வந்து பெடல் போட்டிங் தான் எடுத்துருக்கோம். பெடல் போட்டிங் ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏலகிரிலேயே ஏற்காடு மாதிரியே பெடல் போட்டிங். ஸோ நானும் இப்போ பெடல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஜாலியாக இருந்தது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக பெடல் பண்ணேன், பட் ஆனால் எங்கள் அப்பா விடலை. ஸோ இது வந்து ஒரு பார்க் மாதிரி இருந்ததுங்க போட்டிங் உள்ளேயே. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். நான் ஸ்பீடாக போகிறேன்னா எங்கள் அம்மா ஸ்பீடாக போகிறாங்களான்ட்டு. போட்டிங்லாம் போயிட்டு அப்படியே டின்னரை சாப்பிட்டு வெளில வந்தால் செம மழைங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மழை நின்னோடனே வந்தோம். ரோடெல்லாம் செமையாக 6 மாதிரி தண்ணி போச்சு. செம ஜாலியாக விளையாண்டேன் நான். ஜாலியாக இருந்தது. அப்படியே ரூம் போய் சேர்ந்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு காலைல கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம சில்லுன்னு சூப்பராக இருந்தது கிளைமேட்டே. அங்கே ஃபுல்லாக பாருங்களேன், அப்படியே ஒரே புகை மூட்டமாக இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் மலை மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ போகிற வழி எல்லாமே ஒரு மாதிரி இயற்கையாக சூப்பராக இருந்தது. கிளைமேட் ஒரு பக்கம் வெயிலாக ஒரு பக்கம் க்ளவுடியாக நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இது போகிற வழியிலேயே ஒரு மாதிரி ட்ரக்கிங் மாதிரி இருந்தது. நம்ம பாதி வழியில் கார் நிறுத்திட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க, பட் ஜாலியாக இருந்தது. காலையில் நெக்ஸ்ட் டே காலையில் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு இப்போ நம்ம நிலாவூர் வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே கீழேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்குது. அது ட்ரக்கிங் மாதிரி இருக்குது. ரியலாக சூப்பராக இருக்குது. ட்ரக்கிங் மாதிரியே இருந்தது. அது வரதே ஜாலியாக இருந்தது. ஸோ அடுத்து திரும்பி மேலே போயிட்டு தான் நம்ம வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இன்னும் இந்த வழியாக போகணும். ஸோ இங்கே 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இன்னும் மேலே போகிறதுக்கு. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நிலா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி எப்படியோ வந்துட்டோம். இதான் அந்த மெயின் டாப்பு. மேலே போகலாம் வாங்க. இங்கேருந்து பாருங்களா, வியூவே செம்மையாக இருக்கு. செம்ம சின்ன வாங்க. இன்னும் நம்ம மேலே போகலாம். பாருங்க, செம்மையாக பனியாக இருக்கு. இந்த மேகம்லாம் செம்ம சூப்பராக இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாகவே சூப்பராக இருக்குது. என்ட்ரி வந்து இங்கே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏறுறது தான் கஷ்டம், பட் ஆனால் சூப்பராக இருக்குது. கஷ்டப்பட்டு ஏறினீங்கன்னா இந்த வியூக்கு ஒர்த்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நிலா ஒரு வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு ஏஆர் தங்கக்கோட்டை போகிற வழியை பாருங்கள். அப்படியே போகிற வழியே அப்படியே செங்குத்தாக போயிட்டு இருக்குது. ஏஆர் தங்கக்கோட்டையை நாங்கள் ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். தங்கக்கோட்டையை முடிச்சுட்டு நம்ம வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்துருக்கோம். இதே மாதிரி நம்ம ஏற்காடுல வந்து பீக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று போனோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இது அதை விட எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஒரு ஆளுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு 3லேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு 50 ருபீஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க. திரும்ப அப்படியே திரும்ப வாங்கிட்டு திரும்ப அப்படியே திரும்ப இங்க திரும்பி பாரு. இங்கே பாரு. போறாங்க தெரியும். நல்லா இட போச்சு. நல்லா குட்டி எவ்வளோ சிந்தது சூப்பராக இருக்கும். எலி பாருமா
கடிக்குமா? எலியாது மீன் குட்டி மாதிரி ஆசைப்படுற விஜய் சேதுபதி போன் அடிப்பா. வாரத்துக்கு மேலேயே ஒரு வியூ பாயிண்ட் போட்டுருக்காங்க. அங்கதான் இருக்கு. சூப்பரா இருக்குங்க எல்லாமே. ஏற்காடு விடவே இங்க ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய இருக்கு, போய் பார்க்கலாம் வாங்க. நான் உள்ள இருந்து தூக்கிறேன். அழகா இருக்குல்ல? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் ஏற்காடு விட கம்மியாக தான் இருக்கும்போது ஏற்காடு விட நிறையா இருந்தது, ரியலாக சூப்பராக இருந்தது. அதுலேயே வந்து அந்த மேலே மரத்து மேலே ஏறி போயிட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஷிட்ஸு நாய்க்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பவுன்சிங் பால் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அண்ட் இன்னொன்று வந்து வெளியில் நாங்கள் வந்து ஒரு கடை இருக்குது, கேண்டீன் மாதிரி. ஸோ அங்கே தான் நாங்கள் காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க. ஸோ ஃபைனலி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.